ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள். அனுமதி இலவசம். நேற்று காலையில கூட நம்ம சொல்லும்போது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கறக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நிலையில கடைசி அப்டேட் கூட காற்று குவியலின் காரணமாக புயல் உருவாக சூழல் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். ஆனா உடனே கூட அது புயலா மாறும் அப்படின்னு ஏன் அவ்வளவு ஒரு வேரியேஷன்? அதுதான் இயற்கை. இது முழுமையாக இந்த வானிலையில் குறிப்பாக சைக்ளோன் போன்ற இதெல்லாம் வந்து நேச்சுரல் எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. தவறாகத்தான் கணிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு யாரும் கணிக்க மாட்டார்கள், ஆசையோடு யாரும் கணிக்க மாட்டார்கள். இப்போ நம்ம கணிப்பதில் மாற்றங்கள் நிகழ்கின்றன அவ்வளவு அந்த துறை அந்த உரிய சிரமங்களை புரிந்து கொள்வது. ட்ராக் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ட்ராக்கில் எந்த மாற்றமும் நம்ம சொல்லலை. ட்ராக்கில் அப்படியே சொல்லிட்டு இருந்தது தான். முதல்ல கன்னியாகுமரி போகும் அப்படின்லாம் சொல்லலை. ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் நிலை, அதனுடைய சக்தி, அதனுடைய இன்டென்சிட்டின்னு சொல்லக்கூடிய அதில் வந்து மாற்றங்கள் இருந்து கடந்த காலங்களில் நம்ம பார்க்கும்போது 24 மணி நேரத்துக்கு முன்னதாக சொன்னால் கூட அது அப்படியே இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்குது, ரேடார்ஸ் இருக்குது, இவ்வளோ சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனாலுமே அந்த கணிப்பு தவறுறதுக்கு இது வந்து பொத்தம் பொதுவாக நாம் எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம். தவறு. விபத்துக்கள் விருப்பத்தின் பேரில் நிகழ்வதில்லை. விபத்துகள் விருப்பத்தின் பேரில் வேண்டுமென்றே தவறாக வானிலை கணிப்பதில்லை. கனமழைக்கான எச்சரிக்கை அமைப்பு அது வடகடலோர மாவட்டங்கள்லாம் வந்து நம்ம அதிக கனமழைக்கான ஓரிரு இடங்கள் அதிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்துள்ள மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் தொடங்கி மயிலாடுதுறை வரையிலான கடலோர மாவட்டங்களில் புயல் கரையை கிடைக்கின்ற போது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்களை தான் சந்திக்கிறதா இருக்கும். இப்போ இந்த சூழல்ல இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கும் போது பெஞ்சல் புயல் அப்படின்றது சென்னையிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கு. அது கரையை கடக்கிறதுக்காக நகர்ந்து வரக்கூடிய சூழல்ல ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி இந்த புயலானது வந்து உருவாகாது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏன் இவ்வளவு விஷயங்கள் அப்படின்றது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் அவர்கிட்ட இருக்கு. அவர் என்ன விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்றதையெல்லாம் பார்க்கலாம். புயல் எவ்வளவு தொலைவில் இருக்கு சென்னைக்கு? எத்தனை மணிக்கு சரியா தோராயமா? இது தற்போது இன்று மதியம் 2:30 மணி அளவை பொறுத்த வரைக்கும் பார்க்கின்ற பொழுது சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவைக்கு வடகிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துகிட்டு இருக்கு. தற்பொழுது நிலவரப்படி இது இன்று மாலை மற்றும் இரவுகள் கூட அந்த பின்னிரவுகள் முன்னிரவுக்கு முன்னாடி கூட அந்த இதில் கரையை கடக்கக்கூடியதாக இருக்கும். இது கரை என்பது வந்து ஒரு சின்ன பகுதியில் புயல் என்பது பரவி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கிட்டத்தட்ட இந்த புயல் 100-200 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு மேற்கும் வடகிழக்காகவும் இருக்கிற காரணத்தால் அதை ஒட்டி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றன. சில இப்பொழுது தற்போதுள்ள விவரங்கள் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கரைக்கு அருகில் வருகின்ற பொழுது அதன் நகர்வு வேகம் குறைவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் வந்து நம்ம மழைக்கான எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அதிக கனமழைக்கான எச்சரிக்கையும் காற்றுடைய பலத்த காற்றுக்கான எச்சரிக்கையும் நம்ம கொடுத்துருக்குறோம். அதை தவிர்த்து மீனவர்கள் வந்து கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவித்திருக்கிறோம். இதை தவிர்த்து இந்த விவரங்கள் எல்லாம் தொடர்ந்து பேரிடர் மேலாண்மைக்கும் அரசு துறை அதிகாரிகளுக்கும் நம்ம தொடர்ந்து தொலைபேசி மூலமாகவும் மின்னஞ்சல் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்கள் மூலமும் நமக்கு வந்து எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கனமழைக்கான எச்சரிக்கை அமைப்பு அது நம்ம வடகடலோர மாவட்டங்கள்லாம் வந்து நம்ம அதிக கனமழைக்கான ஓரிரு இடங்கள் அதிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்துள்ள மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போல் வந்து நம்ம விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் வந்து ஓரிரு இடங்கள் அதிக கனமழைக்கான வாய்ப்பும், திருவள்ளூர், செங்கல்பட்டு, வடகடலோர இந்த மாவட்டங்கள் மற்றும் சேலம், தருமபுரி, பெரம்பலூர் இந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம டெல்டா மாவட்டங்கள் ஒரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கிறது. 2ஆம் தேதி அதனுடைய உள்ளே சென்ற பிறகு கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மாலை மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. பலத்த காற்றுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரை திருவள்ளூர் தொடங்கி மயிலாடுதுறை வரையிலான கடலோர மாவட்டங்களில் புயல் கரையை கிடைக்கின்ற போது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அதனை அடுத்துள்ள மாவட்டங்கள் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அப்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதே மாதிரி நாளை வந்து திருவள்ளூர் முதல் நாகப்பட்டினம் வரையில் கரைக்கட்டத்தில் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். வந்து மீனவர்களுக்கு எச்சரிக்கப்பட்டு அடுத்த 2 தினங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவித்துவிடுகிறார்கள்.
பதிவான வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை பதிவான மழையின் அளவு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதியில் 354 மில்லிமீட்டர், இந்த காலகட்டத்தின் இயல்பும் 354 மில்லிமீட்டர். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த புயலுடைய வேகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஏற்ற இறக்கங்களோடு இது இருந்திருக்கிறது. சில சமயங்களில் 18 கிலோமீட்டர் வேகத்திலும், சில சமயங்களில் 3 கிலோமீட்டர் மற்றும் நகராமலும் நகர்வினுடைய ஆமாம் நகரின் வேகம். இது நகரின் வேகம் போது மாறி 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 இருக்கின்ற பொழுது அதற்கேற்ப மாற்றங்களும் இருந்திருக்கிறது. ஒரு பேசிக் டவுட் இருந்தது சார். நேத்து காலையில கூட நம்ம சொல்லும்போது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே இருக்கும், கரையை கறக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நிலையில கடைசி அப்டேட் கூட காற்று குவியலின் காரணமாக புயல் உருவாக சூழல் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். ஆனா உடனே கூட அது புயலா மாறும் அப்படின்னு ஏன் அவ்வளவு ஒரு வேரியேஷன்? அதுதான் இயற்கை. இதுதான் வந்து இந்த புயல்கள் எல்லாம் வந்து அந்த இருக்கின்ற காரணிகளை வைத்து நம்ம பார்க்கின்ற பொழுது அதில் தெரிந்த விஷயம். ஆனால் எந்த புயலும் கடலில் இருக்கின்ற பொழுது எந்த விதமான மாற்றங்களுக்கும் உட்படக்கூடிய விஷயம். இது முழுமையாக இந்த வானிலையில் குறிப்பாக சைக்ளோன் போன்ற இதெல்லாம் வந்து நேச்சுரல் எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், தவறாகத்தான் கணிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு யாரும் கணிக்க மாட்டார்கள், ஆசையோடு யாரும் கணிக்க மாட்டார்கள். இப்போ நம்ம கணிப்பதில் மாற்றங்கள் நிகழ்கின்றால் அவ்வளவு அந்த துறை அந்த சிரமங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அது அவ்வளவு மேட்டர். ஒரு 10-15 காரணிகள் இருக்கின்ற போது ஒன்றோடு ஒன்று எதிராகவும் எதிர்வினை பெய்யலாம், ஒன்றோடு ஒன்று இணைந்தும் பெய்யலாம். அப்படி இருக்கின்ற பொழுது மாற்றங்கள் நிகழ்கிறது. அந்த மாற்றங்கள் நிகழும் பொழுது அதற்கு அவ்வப்பொழுது நம்ம மாற்றங்கள் சொல்லும் பொழுது அது சொல்லாமல் இருக்க முடியாது. நம்ம நினைக்கும் பொழுது ஃபோர்காஸ்ட்டில் வந்து மாற்றி மாற்றி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இயற்கை இது இயற்கை நிகழ்வு. அதுவும் புயல் மூன்றமான நிகழ்வுகள் எல்லாம் வந்து நம்ம ஒரு ஆய்வகத்தில் செய்கின்ற எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி கிடையாது. இது மாதிரி ஒரு இயற்பியல் துறையிலோ இல்லை கெமிஸ்ட்ரி துறையிலோ நீங்கள் செய்கின்ற பொழுது அதெல்லாம் கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லக்கூடிய உங்கள் கையில் அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்குது. இது இயற்கையில் இருக்கக்கூடிய விவரம், பரவி இருக்கக்கூடிய விவரம். நம்ம சொல்கிற மாதிரி ஒரு புயல் அப்படின்னா அதுக்கு ஒரு வட்டமான அமைப்பை நீங்கள் போடுவீங்க. அது சில சமயங்களில் வட்டமாக இருக்கக்கூடியதாக இருக்கும், பல விதமான அமைப்புகள் இருக்கும். அது ஒன்று நெருங்கி பார்த்தீங்கன்னா அதனுடைய மையப்பகுதியில் சில பகுதிகளில் கன்வெக்ஷன் திடீர்னு இருக்கும், திடீர்னு அனதர் பகுதியில் திடீர்னு இருக்கும். கப்ளிங் பிட்வீன் ஓஷன் அண்ட் அட்மாஸ்பியர் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அதில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் ஷுட் பி கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். வெளிப்புறத்திற்கும் அதுக்கு உள்புறத்திலும் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி ஒரு மனிதனுடைய இயல்பு என்பது அவனுடைய இயல்பு தவிர அவன் இருக்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்ற இயல்புகளும் மாறும். சில சமயங்களில் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ள மாட்டான். சில சமயங்கள் சூழ்நிலையை பொறுத்து அவனுடைய இயல்பு மாறக்கூடிய தன்மை இருக்குது. இயற்கையை போல தான் இந்த புயல்களும் வளிமண்டலத்தில் கடல் வளிமண்டலத்தில் இருக்கிறது, மேல் பகுதியில் இருக்கிறது. பலவிதமான காரணங்கள் ஒன்றோடு ஒன்று இயந்து செயல்படுவது அவை மாற்றங்களுக்கு உரியவை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அறிவியல். அதில் மாற்றி மாற்றி சொல்கிறார்கள் என்றால் விருப்பத்தோடு சொல்லப்படுவதில்லை. அது எந்த ஃபோர்காஸ்ட்டுக்கும் அன்சர்டனிட்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பாதை போட்டிருக்காங்க இல்லையா, இப்போ பாதையை பார்க்கின்ற பொழுது நீங்கள் பார்ப்பீங்க, பாதைக்கு வந்து அப்படியே ஒரு லைன் போடலை, பாதைக்கு வந்து லைன் போடலை. இதில் வந்து அதில் இருக்கக்கூடிய மாற்றங்களுக்கு வேறுபட்டது எவ்வளவு தூரம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இது இந்த இடத்துல மட்டுமில்லை, அட்லாண்டிக்காக இருக்கலாம், பசிபிக்காக இருக்கலாம், எந்த புயல்களுக்குமே பாதைகள் இந்த மாதிரி பாதைகளை பார்க்கும்பொழுது அதுக்கான ஃபோர்காஸ்ட் இதெல்லாம் கருப்பாக இருக்கிறதெல்லாம் இதுவரை நகர்ந்தது, இந்த சிவப்பாக இருக்கிறதெல்லாம் நகரப்போகும் பாதைக்கு நம்ம ஒரு கைடு கொடுத்துருக்கோம். ஆனால் அதுதான் அது வழியாகத்தான் செல்லும்ன்றது அதை சுற்றி அதில் ஏற்படக்கூடிய எறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இது இயல்பு. ஏன்னா ஒரு சிஸ்டம் கடலில் இருக்கும் பொழுது கடலில் அது வந்து ஸ்மூத்தான சிஸ்டம் கிடையாது. மாற்றங்களுக்கு அவ்வப்பொழுது இது வந்து வாபிளிங் மூமெண்ட் இருக்கும், ட்ரக்காய்டல் மூமெண்ட்டுப்பாங்க. ஒரு வேகமாக சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் காற்றில் மேகக்கூட்டங்கள்லாம் உருவாகும் பொழுது அந்த மேகக்கூட்டங்களிலிருந்து மழை வருகின்ற பொழுது அவை வந்து லேட்டன்ட் ஹீட் என்று ரிலீஸ் பண்ணும். இந்த ஹீட்டை வந்து ஏன்னா கீழிருந்த நீர் மேலே எப்படி செல்லக்கூடிய அது ஆவியாக நாத்தப்போகும். அந்த ஆவியாவதற்கு சில வெப்பம் தேவைப்படும். இந்த வெப்பம் அந்த மேலே சென்று மேகங்கள்லேருந்து திருப்பி மழையாக வந்ததுன்னா அந்த வெப்பம் எங்கே போகும்? அதுவும் ஒரு சக்தி மாற்ற முடியாது. அப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றப்படுகிறது. அப்படி மாற்றும் பொழுது அந்த லேட்டன்ட் ஹீட் ரிலீஸ் ஆகும் பொழுது ஒரு புயலுடைய எந்த புயலும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மனிதனுக்கு இருக்க சக்தி மாதிரி புயலுக்கு எந்த இடத்துல சக்தி இருக்கிறது? ஹீட் சோர்ஸ் அண்ட் மாய்ஸ்சர் சிங்க்ஸ் என்று சொல்லுவார்கள். அது ஒரு இடத்துலேருந்து சோர்ஸ் எடுத்துக்கிறது. அதனுடைய இன்னொரு பகுதி எப்படி ஒரு இன்ஜின் ஒரு பெட்ரோலுக்கு நீங்கள் ஒரு வண்டிக்கு வந்து நீங்கள் பெட்ரோல் போடுறீங்க, டேங்கில் வெளியே புகை வருது, இயக்கம் நடைபெறுகிறது.
அந்த இயக்கம் வந்து முழுமையாக அந்த பெட்ரோல் இருக்கக்கூடிய அத்தனையுமே நீ மொத்தமாக இது பண்ணுற மாதிரி இல்லை. சில இது மாதிரி கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி, ஒரு ஒரு சக்தி இன்னொரு சக்தியை மாற்றப்படுகிறது. அப்படி மாற்றப்படும் பொழுது அந்த முழுமையான அந்த ப்ராசஸ் முழுமையாக அறியப்பட வேண்டும். இன்றைய நிலையில் சைக்ளோனை பற்றியே முழுமையாக அறியப்படவில்லை. இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு இருக்கிறது. தெரிந்ததுலேயும் பலவிதமான நிகழ்வு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் 10 என்ற எண்ணை வந்து 5 + 5 10, 7 + 3 10, 6 + 4 10. ஸோ இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். ஏனென்றால் இது இயற்கை நிகழ்வு. இந்த இயற்கை நிகழ்வுகளை நம்ம இப்பொழுது நம்முடைய அறிவியலை வைத்துக்கொண்டு இந்த அறிவியலை இந்த நிலையை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இதுக்கு காலங்கள் 20-30 காலங்கள் முன்புகள்லாம் பார்க்கும்பொழுது ரேடார்கள் கிடையாது, செயற்கைக்கோள்கள் கிடையாது. இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ புது புது டெக்னாலஜி வருகிறது. அனாலிசிஸ் மெத்தட்லேயும் ஏஐங்கிற டெக்னாலஜியெல்லாம் வருது, செயற்கை நுண்ணறிவெல்லாம் வருது. இன்னும் அதை பற்றி ஆய்வு செய்ய அதை பற்றி புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த புயலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ராக் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ட்ராக்கில் எந்த மாற்றமும் நம்ம சொல்லலை. ட்ராக்கில் அப்படியே சொல்லிட்டு இருந்தது தான். முதல்ல கன்னியாகுமரி போகும் அப்படின்லாம் சொல்லலை. ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் நிலை, அதனுடைய சக்தி, அதனுடைய இன்டென்சிட்டின்னு சொல்லக்கூடிய அதில் வந்து மாற்றங்கள் இருந்தது. காரணங்கள் அங்கங்கே பார்க்குறோம். நாம் அந்த பார்க்கும் பொழுது இது ப்ரெடிக்ஷன் பண்ணுறது ஏன் கஷ்டம் என்றால் அதுதான் லிமிட்டேஷன். ஒரு பேசிக் டவுட்ஸ் அகைன் என்னன்னா, இப்போ ஈஸியாக நிறைய பேர் சொல்லிடுறாங்க ப்ரெடிக்ஷன்ஸ் தப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்ட் இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. கடந்த காலங்களில் நம்ம பார்க்கும்போது 24 மணி நேரத்துக்கு முன்னதாக சொன்னால் கூட அது அப்படியே இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்குது, ரேடார்ஸ் இருக்குது, இவ்வளோ சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனாலுமே அந்த கணிப்பு தவறுறதுக்கு காரணம் வந்து பொத்தம் பொதிவாக நாம் எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம். ஓகே, தவறு. நம்ம வந்து கடந்த காலங்களில் 24 மணி நேரம் சொன்னார்கள், கரெக்டாக இருந்தது என்பதெல்லாம் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா எரர்ங்கிறது டாக்குமெண்ட் இருந்திருக்கு. அதனால் இதுவே எப்படி பண்ணியிருக்காங்க, இந்த சும்மா ஒரு படமாக போடலை. இது வரைக்கும் நம்ம என்னென்ன ஃபோர்காஸ்ட் பண்ண எரர் எப்படி இருந்தது, அந்த எரரையே அவங்க படமாக அதுதான் பார்க்குறாங்க. அதுதான் நம்ம சொல்கிறது. கடந்த காலங்களில் ரொம்ப நன்றாக செய்தார்கள், தவறு. எந்த காலத்திலும் இது வந்து நான் யாரும் இந்த சப்ஜெக்டுடைய டிஃபிகல்ட்டியை சொல்கிறேன். இந்த சப்ஜெக்டுடைய டிஃபிகல்ட்டி மீண்டும் சொல்கிறேன். விபத்துக்கள் விருப்பத்தின் பேரில் நிகழ்வதில்லை. விபத்துகள் விருப்பத்தின் பேரில் வேண்டுமென்றே தவறாக வானிலை கணிப்பதில்லை. இப்படி ஒரு தகவல் நம்ம கணிக்கும் பொழுது அது எதிர்பார்ப்புக்கு இல்லை என்றால் அது விமர்சனத்துக்கு உள்ளாகும் என்பது தெரியாமல் போகாது. அது புரிந்து கொள்ள வேண்டும். விமர்சனத்துக்கு உள்ளாகும் என்று தெரியாமல் இருக்காது. ஆக நம்ம இந்த இயலில் இன்றைக்கு என்னென்ன அறிவியல் இருக்கிறதோ அந்த டெக்னாலஜி வச்சு, நாலேஜை வச்சு நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணும் பொழுது அது விலகி சொல்கிறது என்ன காட்டுகிறது என்றால் இன்னும் இது எவ்வளவு டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட், இன்னும் புரிந்து கொள்ள வேண்டிய சப்ஜெக்ட் இருக்கிறது. எங்கும் எழுதப்படவில்லை, எல்லாம் அறிந்து விட்டோம் என்று யாரும் வந்து சொல்பவர்கள் இருந்தால் காட்டுங்கள். நான் முழுமையாக அறிந்து விட்டேன், எல்லாமே எங்களுக்கு எல்லாம் தெரிந்துவிட்டு நான் சொல்வது எல்லா சமயங்களும் எப்பொழுதுமே 100% மிக துல்லியமாக கணிக்கப்படும் என்று சொல்வதற்கு எங்குமே இல்லை. இது ஒரு அறிவியல். மீண்டும் சொல்கிறோம். இதில் வந்து இயற்பியல் இருக்கிறது, இதில் கணிதம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு இதில் கணிக்கிறோம். சார், இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது அந்த மழையை காட்டிலும் காற்றினுடைய வேகம் ரொம்ப அதிகமாக இருந்தது உணர முடிஞ்சது சென்னை உள்ளிட்ட இடங்கள்ல. இப்போ புயல் கரையை கடக்கும்போது எந்த அளவுக்கு காற்றினுடைய வேகம் இருக்கும், முன்னெச்சரிக்கையாக என்னெல்லாம் செய்ய வேண்டும்? புயல் கறக்கும் பொழுது நம்ம கடலோர மாவட்டங்களில் 70 80 கிலோமீட்டர், அப்பொழுது 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து நம்ம வந்து பொதுவாக இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்கும் பொழுது அனாவசியமாக வெளியே செல்லக்கூடாது. நமக்கு தேவையான உணவு, இதில் குடிநீர், அத்தியாவசியம் குடிநீர் வைத்துக் கொள்ள வேண்டும். வதந்திகளை நம்பக்கூடாது. நம்ம இயற்கை நிகழ்வு என்பது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் சொன்னால் அதில் மாற்றங்கள் நிகழ்வதற்கு சாத்தியம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாற்றங்களுக்கு ஏற்றவாறு நம்ம எதிர்கொள்வதனுடைய மாறிவிட்டது, மாற்றி சொல்கிறார்கள் என்று சொல்லவில்லை. அதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். விபத்துக்கள் விருப்பத்தின் பேரில் நிகழ்வதில்லை. வேண்டுமென்றே வானிலை யாரும் தவறாக கணிப்பதில்லை. அது ஒரு கணிப்பு சொன்னால் அதில் மாற்றங்கள் நிகழ்ந்தால் அது விமர்சனத்திற்கு உள்ளாகப்படும் என்பது தெரிய வேண்டும். அறிவியல் பூர்வமான விமர்சனம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இது ஒரு அறிவியல். அது ஏன் நிகழ்ந்தது, எந்த மாற்றங்கள் நிகழ்கிறது, எப்படி மாறுகிறது, எது அந்த மாற்றத்தை அடுத்த முறை நாம் கற்றுக்கொள்ளலாம், தோல்வியில் இருந்த பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ கடைசியா இந்த புயல் கரையை கடந்து சகஜ நிலைக்கு தமிழகம், சென்னை உள்ளிட்ட பகுதிகள்லாம் எப்போ வர்றதுக்கு வாய்ப்பு?
தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது 2-3 தினங்கள் ஆகும். புயல்னாலேயே புயல் முடிந்து அதுக்கப்புறம் காற்றழுத்த மண்டலமாகணும். பகுதிகள் ஒரே நேரத்தில் மாறாது இல்லையா? இப்போ உள்ள நேரத்தில் உள்பகுதியில் மழை பெய்யலாம், கடல் பகுதியில் படிப்படியாக. சில செய்திகள் பார்க்க முடியுது, கோவை பகுதியில் வரலாறு காணாத மழைக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்லாம் பேசுறாங்க. அது சாத்தியம்? நம்ம வானிலை மைய தகவல் தான் நம்ம சொல்ல முடியும், மற்ற தகவல் நம்ம உறுதிப்படுத்த முடியாது. இந்த ரெட் அலர்ட் எப்போ விலக்கிக் கொள்ளப்படும் சார்? நம்ம சென்னை பகுதியில் எங்கே கொடுத்துருக்குறோமோ அந்த கடலோர பகுதிகளில் கடந்த பிறகு மழை நேரோடு இன்றுக்கும் நாளைக்கும் கொடுத்துருக்கோம். இந்த புயலினுடைய கண்ணினுடைய சுற்றளவும் ஒட்டுமொத்த சுற்றளவும் அது மாற்றங்கள் தொடர்ந்து கண்காணித்து தெரிவிப்பார்கள். நன்றி நன்றி. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள். அனுமதி இலவசம்.